எம்ஆர்பி தமிழ் செஷனோட ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தடவரை இலக்கணம் உரிச்சொற்றொடர். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: ராமாவதாரம் கம்பராமாயணம், மணிமேகலை புரட்சி காப்பியம், திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: முதலை கண்ணீர், பொய் அழுகை, ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலம் இருக்கக்கூடியவை, காணல் நீர், இருப்பது போல் தோன்றுவது ஆனால் இருக்காது, கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல். அழகிய பேசும், இதோடைய இலக்கணம் பெயரச்சம். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் மகாராஷ்டிராவை சேர்ந்த சாவித்ரிபாய் பூலே. தேவதாசி நடைமுறையை ஒழிக்கும் சட்டத்தை நிறைவேற்றியதில் முத்துலட்சுமி ரெட்டி முன்னோடியாக இருந்தார். அப்புறம் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: தண்ணீர் தண்ணீர், அந்த புக்கை எழுதினவர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம், அதை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. கொடிமுல்லை வாணிதாசன். மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி புக் எழுதினவங்க: வாய்க்கால் மீன்கள், இறையன்பு, ஊசிகள் மீரா, ஊர்வலம் மேத்தா. அப்புறம் சுஜாதா ஒரு புக் எழுதியிருந்தாங்க, அது சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் சோழர் தஞ்சாவூர், பாண்டியர் மதுரை, பல்லவர் மாமல்லபுரம், அது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட் கொஸ்டின்: செய்யுளில் பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபடுவது சொல்லிசை அளபடை. அப்புறம் மரபு சொற்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க: பானை வனைந்தான், கூரை முடைந்தான். இதில் முறுக்கு சாப்பிட்டான் அப்படிங்கிறது தப்பு, முறுக்கு தின்றான் அப்படின்னு வரும். அப்புறம் ஒரு திருக்குறள் கேட்டு என்ன அணின்னு கேட்டிருந்தாங்க: பண்ணெண்ணாம் பாடற்கு ஏ பின்றேல், கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த திருக்குறள் எடுத்துக்காட்டு ஊமை அணியில் வரும். ஆசிரியப்பா எந்த நூலில் அமைந்துள்ளது? எட்டுத்தொகை. முதலாக பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு முல்லையை தொடுத்தாள். அப்புறம் குறியீடு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க: அந்தோ இயற்கை அழிகிறது. இதில் அந்தன்னு சொல்லிட்டு தப்பாக இருக்குது, அந்தோ. அடுத்த கொஸ்டின்: என்னுடன் விளையாட வருகிறாயா என்று கேட்கும் நண்பனிடம் ஏவல் விடையாக கூறுவது நீயே விளையாடிக்கொள் அப்படின்னு சொல்கிறது தான். அப்புறம் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: ஆழினா கடல், கேணி கிணறு, பவனி உலா. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். சேர்த்தெழுத ஒரு சிலது கேட்டிருந்தாங்க: என்று ப்ளஸ் என்றும் என்றென்றும், அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறமா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: வடுவடுப்பன மாங்காய், கல்லுண்பன வண்டு, மையுடையன மலை, மருளுடையன மான். கண்டு என்ற வார்த்தையில் உள்ள வினை கான். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: கவிஞரேறு வாணிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கவிஞாயிறு தாராபாரதி, மொழிஞாயிறு தேவனைய பாவாணர். பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் என்ற ஒரு நூலை எழுதியவர் தனிநாயக அடிகள். அப்புறம் ஒரு கோட்: நாட்டின் விடுதலை வேண்டுமென்றால் பேச்சு மூலமாக மட்டும் பெற முடியாது, அதற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கோட் இருந்தது. இதை சொன்னவர் சுபாஷ் சந்திர போஸ்.